வந்துடுது பா இந்தானது இந்தானது இங்கே வந்துரு பா பா ஏஞ்சி பா ஒரு சாக்கு ஒன்று எடுத்துருவாங்க இங்கே வந்துரு பா சின்ன குட்டி சரி 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 நீ அங்கே புல்லே போய் பாரு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி விடணும், ரொம்ப கிள்ளிவிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிள்ளி விடணும். மேலே இருக்கிறதுல அவங்க அம்மாவே க்ளீன் பண்ணிக்குவாங்க. இந்த மூக்கு கிட்ட வந்து குட்டி போட்ட உடனே வந்து நிறைய அந்த மூச்சு விட முடியாத அளவுக்கு இந்த இது இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது கையில் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கை கழுவிக்கலாம். அது வந்து மூக்கு கிட்ட தான் அடைச்சிட்ருக்கோம், அதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஏன் சாமி நீ உன் புள்ளைய மூந்து பருடி. ஐயா என்ன இருக்கா நான் புள்ளைய எனக்கு அந்த ஆறுதான் குட்டி போட போகுதுன்னு பார்த்தா இது பொண்ணு போட்டிருக்குது சத்தம் படாம. பிள்ளை நீ பார்த்துக்க, தொப்புள் கொட்டில் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கு. தங்கப்பிள்ளை குட்டி கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்கிறனால ஒரு குட்டி தான் நினைக்கிறேன். போதும், ஒரு குட்டி போதும். ஒரு குட்டி போட்டால் தான் சீக்கிரம் வளரும். பொட்டையா போட்டு பட்டியை பெருக்க வைக்கிறாங்கல்லாம், பொட்டையா போட்டு தள்ளுறாங்கல்லாம். பட்டிலே இடம்பத்திலே வெறும் பொட்டை குட்டியா போட்டு தள்ளுறீங்க. ஏன்டி இப்படி பண்றீங்க? பத்தாவது எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பட்டிக்கு வந்து புது பேபி, நியூ பேபி. இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பிள்ளை நீ பாத்துக்க, அவ்வளவுதான். பால் குடிக்கலாமா? பால் குடிக்க பாலை ஃபஸ்ட்டு வெறும் பீச்சு கீழே விட்டுருவோம். கண்ணை அதாவது வந்து காம்பில் வந்து கண்ணை வந்து திறந்து விடணும், அதுக்காக அதை பீச்சு விடுறது கீழே. சின்ன குட்டிக்கு பால் குடிக்கணும். முடியுமா? பால் வேணாமா? இப்பதான் பிறந்திருக்குல, இன்னும் பசி எடுக்கிறது. என்னங்கிற பால் குடிக்கிறேன் இல்லைங்கிற
சரி சாமி.